திரு பிரியன், 200 தொகுதிகள் அப்படிங்கிறத 2 கட்சிகளுமே இலக்காக தீர்மானித்திருக்கிறார்கள். இதில் திமுக சொன்னதன் அடிப்படையில் அந்த எண்ணிக்கை தமக்கும் பொருந்தும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரா? இல்லை, அதாவது திமுகவும் வந்து தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. அதே விஷயத்தை தான் இவர் சொல்லியிருக்காரு. பட் திமுக சொன்னதில் அவங்களுக்கு கொஞ்சம் அதை சொல்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல் அவங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இவருக்கு அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக மெட்டீரியல்னால் நீங்கள் கூட்டணியை சொல்கிறீங்களா? ஒரு கூட்டணி அமைக்கிறது போன்ற விஷயங்கள் அது சொல்கிறதுக்கான ஒரு சஃபிஷியன்ட் இது இருக்குது, ஸ்கோப் அவருக்கு திமுகவுக்கு இருக்குது. இவங்களுக்கு அந்த ஸ்கோப் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் அதுலேயும் கூட திமுக 200 இடங்கள்ன்றது வந்து கொஞ்சம் அதிகபட்சமான எஸ்டிமேட்ன்றது என்னுடைய கருத்து. அவங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னால் கூட அது வச்சுக்கலாம். 200ன்றது அவங்க ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம், தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எவ்வளோ நல்ல விதமான ஒரு கவர்மெண்ட் நீங்கள் நடத்தினாலும் எலெக்ஷன் இயரில் வந்து ஒரு ஆன்டி இன்குபன்சி டெவலப் ஆகும், அது கன்சாலிடேட் ஆகும் கரெக்டாக. அதுவும் 3 வருஷ காலம் வந்து திமுக கவர்மெண்ட்டு ரொம்ப ஒரு குஷனில் இருந்தாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எதிராக நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக ஆம்ஸ்ட்ராங் மரணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, வாக்குறுதிகள் நிறைவேற்றாது பார்த்தீங்கன்னா, போன்ற பல டங்ஸ்டன் விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, சாத்தனூர் டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா, வெள்ள நிவாரணம் கொடுக்குற விஷயங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அதிருப்திகள் 2021 அளவுக்கு சாதகமான சூழல் 2026 திமுக அந்த அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தியை மீறி நாங்கள் செஞ்ச அந்த நலத்திட்டங்கள் மூலமாக எங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. அந்த நலத்திட்டங்களுக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் 40க்கு 40 கொடுத்துட்டாங்க. ஃபர்தராக வரப்போகிற இந்த 15 மாத காலத்தில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபர்தராக கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு எதிரான பல விஷயங்கள் இருக்கிறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுக என்ன நினைக்கிறாங்க, அந்த ஆன்டி இன்குபன்சியை நம்ம பயன்படுத்தி நமக்கு மாற்றாக நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பலம்னு நீங்கள் திமுகவுக்கு பலம்னா கூட்டணியை சொல்கிறீங்க, பலவீனம்னா 5 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து இப்போ நீங்கள் பட்டியல் போட்டீங்க. இப்போ இதே அதிமுகவுக்கு பொருத்தணும்னா அவங்களுக்கு என்ன பலம், அவங்களுக்கு என்ன பலவீனம்? இல்லை, அதிமுகவுடைய பலம் வந்து அதோடைய தொண்டர்கள், பலவீனம் வந்து அந்த தொண்டர்கள் உற்சாகம் எழுந்திருக்கிறது. ஏன்? அவங்க தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்டு இருக்காங்க. கட்சி பலமாகணும், பலமான கூட்டணி அமைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கி லெவலில் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்னார் எடப்பாடி. அவர் தேமுதிகவோட தான் கூட்டணி அமைச்சார். இப்போ மறுபடியும் மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்கிறாரு. அதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு இது கண்ணுக்கட்டி தூரம் வரையும் இப்போ தெரியல. அடுத்த 15 மாதத்துல தெரியுமான்னு தெரியாது. தாவேக்காவோட கூட்டணி போகணும்னு ஒரு ஆசை இருந்தது, தாவேக்கா கதவை மூடிட்டாங்க. பாஜக இவங்களோட வரணும்னு ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்தது, இவங்க பாஜக கதவை மூடிட்டாங்க. ஸோ அடுத்த 10 மாதத்துல இதெல்லாம் எப்படி டெவலப் ஆகும்னு சொல்ல முடியாது. திமுக கூட்டணியிலேருந்து யாராவது வருவாங்களான்னு ஒரு தூண்டில் போட்டு பார்த்தாங்க, அதுவும் தற்சமயத்துக்கு பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஃப்யூச்சர் நமக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ எடப்பாடி சொல்கிற மாதிரி இன்னும் 15 மாதம் இருக்குது. எடப்பாடி வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, பாஜக வந்து 14 வந்து வாங்கின பர்சன்டேஜை விட 24 அதிகமான தொகுதிகளில் போட்டி போட்டு 13% வாங்கியிருக்கணும், 11% தான் வாங்கி தின்றார். அதாவது நீங்கள் எப்படி அதை கணக்கிடுவீங்க? ஹைப்போதட்டிக்கல். நீங்கள் 20 தொகுதியில் போட்டி போட்டு 13% தான் வாங்குவீங்கன்னு அது சொல்கிறதே ஒரு ஹைப்போதட்டிக்கல், அது சொல்ல முடியாது. அரசியலில் வந்து சம்பவங்களை நீங்கள் சொல்லாமே தவிர புள்ளி விவரத்தை வந்து நீங்கள் ஹைப்போதட்டிக்கலாக நீங்கள் பேசினீங்கன்னா, அதுவும் எலெக்ஷனில் பேசினீங்கன்னா சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இன்னொன்று சொல்லலாம், கடந்த காலங்களை வச்சு தான் டேட்டாலாம் நம்ம பேசுகிறோம். நம்ம நீங்கள் 19 வருஷத்தில் நீங்கள் போட்டி போட்ட தொகுதிகள் 22, 24 வருஷத்தில் நீங்கள் போட்டி போட்ட தொகுதிகள் 34. ஆனால் ஓட்டு வித்தியாசம் 1% தான் ஏறி இருக்குது. 12 தொகுதிகள் போயும் 1% தான். நீங்கள் பாஜகவோட ஓட்டு ஹைப்போதட்டிக்கலாக இவ்வளோ வந்திருக்கணும், இவ்வளோ வந்திருக்கு, 2% குறைஞ்சிருக்குன்னு அதில் காட்டுற அந்த முனைப்பு இருக்குல்ல, பாஜக குறைஞ்சிருக்குன்னு காமிக்கிற முனைப்பு. ஆனால் உங்களோடது 12 தொகுதி ஏறியுமே நீங்கள் 1% தானே ஏறி இருக்கீங்க. அப்போ என்ன சொல்ல வராரு திரு இபிஎஸ்னா, அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, பாஜகவுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. 2014 விட 2024 குறைஞ்சிருக்கு. கூடணும்னா இவ்வளவு கூடியிருக்கணும். ஆனால் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு சொல்ல வருவதற்காக அவர் திமுக பாஜகவை அந்த கம்பேரிசனே சரியில்லைன்ற அந்த நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்பேர் பண்ணும்பொழுது, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கண்டஸ்டட் ஓட் ஷேர்னு ஒன்று இருக்குது. திமுக 22 தொகுதிகளில் போட்டி போட்டு 47% அதோட கண்டஸ்டட் ஓட் ஷேர். நீங்கள் 34 தொகுதிகளில் போட்டி போட்டு உங்கள் கண்டஸ்டட் ஓட் ஷேர் 22 தான். ஆக்சுவலாக அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பாஜக குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, இவ்வளோ வாங்கியிருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் 34 தொகுதிகளில் போட்டி போட்ட நீங்கள் என்னோட கணக்கு படி நீங்கள் 26% வாங்கியிருக்கணுமே, வாங்கலை 20% ஏன் வாங்கினீங்க? நான் சொல்கிறேன்
நீங்கள் ஒரு கணக்கு சொல்கிறீங்கல்ல, நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். நீங்கள் 26% வாங்கிருக்கணும், 20% வாங்கினீங்க. நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தல, யார் பிரதமர் என்பதற்காக நடந்த தேர்தல், திரு மோடி திரு ராகுல் வெர்சஸ்ன்னு நடந்த தேர்தல், அதனால இருக்கலாம். நல்ல விஷயம், நல்ல கேள்வி கேட்டீங்க. இங்கே தான் நடுவில் சில பக்கங்களை காணும். எப்படின்னா அவரே சொல்கிறாரு நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் சொன்ன காரணங்கள் தான் சொல்கிறார் அவரும். சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் சட்டமன்ற தேர்தலை முக்கியமாக நினைக்கிறீங்கல்ல, அப்போ 21 சட்டமன்ற தேர்தல் எப்படி கன்வீனியண்ட்டாக நகர்ந்து போகிறீங்க? அதில் நீங்கள் யாரோட கூட்டணியில் இருந்தீங்க? பாஜகவோட இருந்தீங்க. உங்கள் 10 வருஷம் ஆன்டி இன்குபன்சியை மீறி நீங்கள் 75 இடங்கள் வாங்கினீங்களா இல்லையா? அப்போ நீங்களே சொல்கிறீங்க 23 இடங்கள் 1000 ஓட்டில் தோற்றிங்கன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன? தினகரனை சேர்த்துக்கோங்க சொன்னாங்கல்ல, நீங்கள் சேர்த்துக்கல. சேர்த்துருந்தீங்கன்னா அந்த 23 இடங்களில் ஒரு 20 இடங்கள் நீங்கள் மேலே வாங்கியிருப்பீங்கல்ல. இப்போ பாஜகவோட நீங்கள் சேர்ந்தபோது நீங்கள் ஆன்டி இன்குபன்சி 10 வருஷம் ஆன்டி இன்குபன்சியை மீறி 75 ஓட்டு வாங்கினீங்கன்னா, நான் பாஜகவோட நீங்கள் சேருங்க, உங்களுக்கு அட்வான்டேஜ், அந்த ஆஸ்பெக்ட்டுக்கே போல நடந்த விஷயத்துல தான் பேசுகிறேன். நீங்கள் பாஜகவோட சேரதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைச்சிருக்கு. பாஜக கொங்கு மண்டலத்தில் 10 இடங்கள் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, பல இடங்களில் சவுத்தில் வின் பண்ணியிருக்கீங்க. அதை கன்வீனியண்ட்டாக மறந்துட்டு இருப்பீங்க, பிரிஞ்சிருக்கீங்க ஒரே காரணத்தினால. அது எப்போ அந்த கதவை திறப்பீங்கன்னு தெரியாது. அப்போது ஓட்டு குறையறதுக்கு பாராளுமன்ற தேர்தலில் கம்பேர் பண்ணுறீங்க, பாஜகவோட ஓட்டு குறையறதுக்கு பாஜகவை கம்பேர் பண்ணிவிட்டு ஓட்டு வின் பண்ண இடங்கள் அதிகமாக வின் பண்ணது அல்லது ஆன்டி இன்குபன்சிலேயே வின் பண்ண விஷயங்கள் நீங்கள் வின் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல. நீங்கள் 10 வருஷம் ஆன்டி இன்குபன்சிக்கு அப்புறம் நீங்கள் வின் பண்ணும்போது பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்கன்ற ஒரு விஷயத்தை கன்வீனியண்ட்டாக தாண்டி போகிறீங்களே. பாஜகனால எங்களுக்கு ஒன்றும் அனுகூலம் இல்லைன்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாதுன்றீங்க. ஏற்றுக்க முடியாது. எப்படி உங்களுக்கு அனுகூலம் இருக்கு? என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நான் கூட்டம் அவங்க சேர வேண்டாம்னு சொல்ல வரல. அரித்மேட்டிக்கலாக உங்களுக்கு பாஜக அணி ஒர்க் அவுட் ஆகுது, கெமிஸ்ட்ரியா ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் நீங்கள் கெமிஸ்ட்ரி நீங்கள் வெளியில் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. நீங்கள் வெளியில் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க? மைனாரிட்டி ஓட்டை வாங்கணும்னு வந்தீங்க இல்லையா? இல்ல, மைனாரிட்டி ஓட்டை வாங்கணும்னா அவங்க வெளியில வர்றாங்க. கிடைச்சதா? ஒரு தேர்தல் தானே, அந்த ஒரு தேர்தல் தான் கிடைச்சதா உங்களுக்கு? ஏன் கிடைக்கல? நம்பிக்கை வரணும். அடுத்தடுத்த தேர்தல் அவங்க நம்பிக்கை ஒரு மணி நீங்க நடந்துருக்கீங்களா? இன்னும் பாஜகவோட ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறையா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் போயிருந்தா நேற்று போட்ட தீர்மானங்கள்லாம் பாருங்க. எத்தனை தீர்மானங்கள் வலியுறுத்தின, எத்தனை தீர்மானங்கள் கண்டித்தன பாருங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளை பத்தி பேசுறீங்க இவ்வளவு தூரம். நீங்க ஆட்சியில் இருந்தபோது ஒரு சிறைவாசியை ரிலீஸ் பண்ணீங்களா? தீர்மானத்தில் இருக்கே நேற்று. அதான் ஒரு சிறைவாசியை நீங்க ஆட்சியில் இருந்தபோது ரிலீஸ் பண்ணீங்களா? சொல்லுங்க. திமுக 54 பேரை கவர்னருக்கு அமிச்சாங்க. அவர் கவர்னர் வச்சுட்டே இருந்தார். ஒரு கேஸ் போச்சு சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கப்புறம் கவர்னர் பாஸ் பண்ணார். 24 பேரை கட் பண்ணார், 30 பேரை வெளியில் விட்டார். திமுக ஆட்சியில் 30 பேராவது வெளில வந்தாங்கல்ல. உங்கள் ஆட்சியில் ஒருத்தரையாவது வெளில விட்டீங்களா? விடல. நான் கேட்கறது என்னன்னா, இவ்வளவு தூரம் நீங்க அவங்களுக்கான பலவீனங்களை சொல்றீங்க. ஆனா பலம் என்னன்னா தொண்டர்கள் சொல்லிட்டேன்ல, அந்த பலம் தொண்டர்கள்னு சொல்றீங்க. ஆனா திரு சி.வி. சண்முகம் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது அதிமுக தனித்த செல்வாக்குல ஜெயிச்ச கட்சின்றாங்க. மெகா கூட்டணிங்கிறது பலம், திமுகவுக்கு கூட்டணியே பலம். ஆனால் அதிமுகவுக்கு கூட்டணி பலம்னு அவங்க கருதலை. தனித்த செல்வாக்கோடு ஜெயிக்க முடியும்னு அவங்க நம்புகிறாங்க சட்டமன்ற தேர்தலில். சார், இது பழைய கதை. ஜெயலலிதா காலத்து கதையெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. அது வேற காலம், இது வேற காலம். அந்த காலத்தை நீங்கள் நினச்சின்னு பேசக்கூடாது. ஜெயலலிதா ஒரு பவர்ஃபுல் லீடர், செல்வாக்காக இருந்தாங்க. தோல்வியும் பார்த்தாங்க, பிரம்மாண்டமான மோசமான தோல்வியும் பார்த்தாங்க, பிரம்மாண்டமான வெற்றியையும் பார்த்தாங்க. நீங்கள் தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் செல்வாக்கு மிக்க தலைவராகவும் இல்லை. இதை சொன்னால் பழைய அதிமுக ஆட்களுக்கெல்லாம் கோபம் வருது. கோபம் வந்தால் நம்ம என்ன சார் பண்ண முடியும்? உண்மையை கசக்க தான் செய்யும். ஒரு தேர்தலில் நீங்கள் முதல்வர் கேண்டிடேட்டாக அவங்களை நிற்க வச்சு நீங்கள் முதல்வர் ஆனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு, அப்போ தான் சார் நீங்கள் செல்வாக்கு மிக்க தலைவர். அதுவரையும் செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது சார். ஆமாம், இபிஎஸ் சொல்கிறேன். அது சொன்னால் அவங்களுக்கு கோபம் வருது. உண்மையிலேயே அது என்னென்னா, நீங்கள் ஜெயலலிதா காலத்தை ஒப்பிடாதீங்க. நீங்கள் இப்போ எல்லோரும் ஒருங்கிணைந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். அதை நீங்கள் ஒத்துக்கலை. நீங்கள் அதை ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க. அப்போ சவுத்தில் ஏன் குறைவான ஓட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. சென்னை சுற்று வட்டாரத்தில் ஏன் குறைவான ஓட்டு வாங்கினீங்கன்னா பதில் கிடையாது. ஏங்க நீங்கள் டெல்டாவில் குறைவான ஓட்டு வாங்கினா பதில் கிடையாது. தன்னுடைய பலவீனத்தை யார் உணராமல் இருக்கிறார்களோ அவர்கள் முன்னேற முடியாது.